கோதை தாளம் கிட்ட என்னுடைய குழந்தைய கொடுத்துருங்க, நான் என் குழந்தைய பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி அவனை இங்கே உங்ககிட்ட கொடுத்துட்டு போனது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. என் குழந்தைய நான் பார்க்க வந்திருக்கேன், அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கோதை கேட்குறா. அதற்கு தாளம் சொல்கிறா, எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. குழந்தை கொஞ்சம் ஊனமுற்றதாக பிறந்ததுனால குழந்தைய பார்த்து அமிர்தமோட கணவன் இந்த குழந்தை எனக்கு வேணான்னு சொல்லி குழந்தைய கொல்ல வந்தான். அதனால் அவள் குழந்தைய தூக்கிட்டு என் குழந்தை எனக்கு முக்கியம், என் உயிரே போனாலும் அவனை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. எங்கே போயிட்டா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறத தாளம் கோதைக்கிட்ட சொல்லவும், என்னுடைய அருமையான குழந்தைய நானே இந்த மாதிரி பண்ணிட்டேனே, என் குழந்தை இப்போ எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியலையே, நான் இதுக்கப்புறம் அவனை நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பேன், அவன் எனக்கு வேணும். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவன் ஒரு கடவுள் குழந்தை, அவனை போய் நான் இப்படி கொடுத்துட்டேனே. அவனை பிறக்கும்போது எந்த குழந்தையும் சிரிக்காது, பட் அவன் சிரித்தான், அழுறதுக்கு பதிலாக அவன் சிரித்தான். அவனை போய் இப்படி நான் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு வேதனையில் வெதும்புறா. கோதைக்கு அவளோட குழந்தை கிடச்சிதா அப்படிங்கிறத கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் நம்மளுடைய எல்லா வீடியோஸுமே இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்